physical and chemical equilibrium lesson continue பண்ணலாம். So இன்னைக்கு வந்து we are going to study about applications of equilibrium constant. equilibrium constant எப்படி எழுதணும் அதெல்லாம் வந்து previous classல நம்ம பார்த்தோம். So இன்னைக்கு வந்து applications of equilibrium constant. Okay. So ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஸோ ஒவ்வொரு அப்ளிகேஷன் நான் எழுதிடுறேன், அதுக்கப்புறமா வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இட் ப்ரெடிக்ட்ஸ் த டைரக்ஷன் ஆஃப் த நெட் ரியாக்ஷன். ஸோ ஈக்லிபிரியம்னா நமக்கு தெரியும், ஃபார்வர்ட் ரியாக்ஷனும் நடக்கும், பேக்வர்ட் ரியாக்ஷனும் நடக்கும். ஓகே, ஸோ டோட்டல் ரியாக்ஷன் அதாவது நெட் ரியாக்ஷன், த ஃபைனல் ரியாக்ஷன் வந்து எந்த டைரக்ஷன்ல நடக்கும் அப்படின்றத ப்ரெடிக்ட் பண்ண முடியும் நம்மளால ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் வச்சு. நெக்ஸ்ட் ஒன், இட் ப்ரெடிக்ட்ஸ் த எக்ஸ்டென்ட் ஆஃப் த ரியாக்ஷன். ஒரு ரியாக்ஷன் எவ்வளவு நேரம் நடக்கும் அப்படின்றதையும் வந்து நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஓகே, and next one, it is used to calculate the equilibrium concentrations. Equilibrium concentrations of reactants and products. ஸோ ப்ராடக்டோட கான்சன்ட்ரேஷன் அதுக்கப்புறமா ரியாக்டன்ஸோட கான்சன்ட்ரேஷனை நம்மளால கால்குலேட் பண்ண முடியும் ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் வச்சு. ஸோ இதுல நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இது பார்க்கலாம், ப்ரெடிக்டிங் த எக்ஸ்டென்ட் ஆஃப் த ரியாக்ஷன். ஸோ ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட்டை வச்சு எப்படி நம்மளால ஒரு ரியாக்ஷன் எவ்வளவு தூரம் போகும், எவ்வளவு நேரம் நடக்கும் அப்படின்றத ப்ரெடிக்ட் பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ த ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ப்ரெடிக்டிங் த எக்ஸ்டென்ட் ஆஃப் த எக்ஸ்டென்ட் ஆஃப் டைரக்ஷன் எழுதிட்டேன், மாத்திக்கோங்க, எக்ஸ்டென்ட் ஆஃப் ரியாக்ஷன். ப்ரெடிக்டிங் த எக்ஸ்டென்ட் ஆஃப் த ரியாக்ஷன். ஓகே, so equilibrium constant வந்து it tells about the extent of the reaction. extent of the reaction னா எவ்வளோ தூரம் அந்த ரியாக்ஷன் வந்து ரியாக்டன்ஸ் வந்து ரியாக்ட் ஆகி ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுது. ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சர்ல எவ்வளோ தூரம் வந்து அந்த ரியாக்டன்ஸ் வந்து ப்ராடக்ட் ஃபார்மேஷன்ல ஈடுபடுது அப்படின்றது தான் வந்து நம்ம இதுல கண்டுபிடிக்க போறோம். ஓகே, சோ predicting the extent of the reaction னா equilibrium constant. equilibrium constant ஓட சிம்பல் என்னது? Kc. This indicates how far the reaction has proceeded. எவ்வளவு தூரம் இந்த ரியாக்ஷன் வந்து ப்ரொசீட் ஆகுது டுவர்ட்ஸ் த ப்ராடக்ட் ஃபார்மேஷன், டுவர்ட்ஸ் த ப்ராடக்ட் ஃபார்மேஷன் at a given temperature, at a given temperature. ஸோ இதுதான் வந்து Kc இண்டிகேட் பண்ண போறது. ஓகே, சப்போஸ் இந்த Kc வேல்யூ வந்து அதிகமா இருந்தது அப்படின்னா, Kc வேல்யூ அதிகம் அப்படின்னா ப்ராடக்ட்ஸ் வந்து நிறைய ஃபார்ம் ஆகுது அப்படின்னு அர்த்தம். ஓகே, இஃப் Kc வேல்யூ இஸ் ஹை then it indicates high product yield. high product yield. okay, so அப்போ லோவா இருந்தா என்ன அர்த்தம்? if Kc value is low it represents less product yield. okay, so products வந்து கம்மியா ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். okay, so Kc value வந்து if Kc value is greater than 10 power 3,
Okay, if the Kc value is greater than 10 power 3. Okay, so இப்போ Kc வேல்யூ வந்து 10 பவர் 3 விட அதிகமா இருந்தது அப்படின்னா அப்போ அந்த ரியாக்ஷன் வந்து பாசிபிள், அந்த ரியாக்ஷன் நடக்கும், ப்ராடக்ட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதான் எழுத போறேன். இஃப் Kc வேல்யூ இஸ் கிரேட்டர் than 3, the reaction வந்து will proceed. The reaction will proceed and it forms the products. Proceed to completion. So the reaction வந்து complete ஆகும். ஓகேவா? If the Kc value is greater than 3. So நான் சொன்னேன் if Kc is greater than 10 power 3 னா the reaction வந்து complete ஆகுற அளவுக்கு ஃபாஸ்டா proceed ஆகும் அப்படின்னு சொன்னேன். Suppose if Kc வந்து is less than 10 power minus 3, இங்க 10 power 3, இங்க 10 power minus 3 மாத்தி எழுதிராதீங்க. If Kc is less than 10 power minus 3 னா the reaction வந்து will rarely take place. The reaction வந்து it rarely proceeds. Okay, so reaction வந்து rarely proceeds. Okay, இப்போ சப்போஸ் 10 பவர் மைனஸ் 3ல இருந்து 10 பவர் 3 ரேஞ்சுக்குள்ள இருந்தது அப்படின்னா இஃப் Kc ஓட ரேஞ்ச் வந்து பிட்வீன் 10 பவர் மைனஸ் 3 அண்ட் 10 பவர் 3, அப்ப நம்ம என்ன சொல்லலாம்னா ரியாக்டன்ஸும் ப்ராடக்ட்ஸும் வந்து ஈக்விலிபிரியம்ல இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ரியாக்டன்ஸ் அண்ட் products are in equilibrium. So இதுதான் வந்து prediction of the extent of the reaction using Kc. So இத வந்து நம்ம அப்படியே ஒரு tabular column formatல நம்ம எழுதலாம். ஓகே, so ஒரு tabular column எழுதிக்கலாம். Kc வேல்யூ வந்து less than minus 3 இருந்தா என்ன மீனிங்? Kc வேல்யூ வந்து minus 3க்கும் plus 3, 10 power minus 3க்கும் 10 power plus 3க்கும் நடுவுல இருந்தா என்ன மீனிங்? அதே மாதிரி Kc வேல்யூ வந்து greater than 10 power 3 இருந்தா என்ன மீனிங் அப்படின்றத பார்க்கலாம். So first characteristics வந்து we are going to study about the concentration of reactants and products. Concentration of reactants and products. Okay, so concentration of reactants and products வந்து Kc வந்து 10 பவர் மைனஸ் 3க்கு கீழே இருந்தா என்ன ஆகும்? நான் என்ன சொன்னேன்? 10 பவர் மைனஸ் 3க்கு கீழே இருந்தா ரியாக்ஷன் வந்து rarely proceeds. ரியாக்ஷன் வந்து it will not proceed ன்னு அர்த்தம். அப்போ ரியாக்ஷன் ப்ரொசீடே ஆகலைன்னா நமக்கு ப்ராடக்டே கிடைக்காது. கரெக்டா? ஸோ அதனால ப்ராடக்டோட கான்சென்ட்ரேஷன் வந்து it will be very much less than the concentration of the reactants. Okay, so இப்போ இந்த ரேஞ்ச்ல இருந்தா நான் என்ன சொன்னேன்? ப்ராடக்ட்ஸும் ரியாக்டன்ஸும் வந்து ஈக்விலிபிரியம்ல இருக்கும்னு சொன்னேன். ஸோ ஈக்விலிபிரியம்னா என்ன அர்த்தம்? ப்ராடக்ட்ஸ் எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அதே அமௌண்ட் வந்து ரியாக்டன்ஸும் இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த ரேஞ்ச்ல வந்து நமக்கு ஒரு தேவையான அளவுனா we will have a significant amount of reactants and products. Significant amount of reactants and products. Kc வந்து is greater than 10 power 3 அப்படின்னா நான் என்ன சொன்னேன்? the reaction வந்து it will proceed towards completion அப்படின்னு சொன்னேன். ஸோ அது வந்து கம்ப்ளீட் ஆக ட்ரை பண்ணும். ஓகே, ஸோ ரியாக்ஷன் வந்து கம்ப்ளீட் ஆக போகுது அப்படின்னா அந்த இடத்துல ப்ராடக்ட்ஸ் நிறைய ஃபார்ம் ஆயிருக்குன்னு அர்த்தம், ரியாக்டன்ஸ் வந்து கம்மியா இருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த கேஸ்ல வந்து reactants வந்து will be very much less than products. ஏன்னா கம்ப்ளீட் ஆகிற ஸ்டேஜ்ல ப்ராடக்ட்ஸோட கான்சென்ட்ரேஷன் வந்து அதிகமா இருக்கும்.
ஸோ இது வந்து இன்ஃபர்மேஷன் அபவுட் த கான்சென்ட்ரேஷன். நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்டென்ட் ஆஃப் த ரியாக்ஷன். எக்ஸ்டென்ட் ஆஃப் த ரியாக்ஷன். ஸோ எக்ஸ்டென்ட் ஆஃப் த ரியாக்ஷன் அப்படின்னா, இப்போ ரியாக்டன்ஸ் அதிகமா இருக்கு, ப்ராடக்ட்ஸ் கம்மியா இருக்கு. ஸோ என்ன ஆகும், இந்த ரியாக்டன்ஸ் இப்போதான் ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சு ப்ராடக்ட் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ரியாக்டன்ஸ் ரியாக்ட் பண்ணி ப்ராடக்ட் ஃபார்ம் ஆக ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அப்போ அந்த ரியாக்ஷன் வந்து எந்த டைரக்ஷன்ல ப்ரொசீட் ஆகுது, இட் வில் ப்ரொசீட் இன் த ஃபார்வர்ட் டைரக்ஷன். ஓகே, ஸோ த ரியாக்ஷன் வந்து மேக்ஸ் அ லிட்டில் ப்ராக்ரஸ் in forward direction. Makes a little progress in forward direction. Okay, next இதுல வந்து ஈக்லிபிரியம். ஈக்லிபிரியம்னா என்னது, ஃபார்வர்ட் ரியாக்ஷனும் நடக்கும், பேக்வர்ட் ரியாக்ஷனும் நடக்கும். ஸோ இதுல வந்து போத் ஃபார்வர்ட் அண்ட் backward reaction will take place. Forward and backward reactions take place. And இதுல வந்து என்ன ஆகும், ரியாக்ஷன் வந்து completion ஆக போகுதுன்னு அர்த்தம். 10 power minus 3 னா the reaction goes to near completion. It goes to near completion. So இது வந்து about the extent of the reaction. So next வந்து நம்ம predict பண்ண போறோம். So prediction. So reactants தான் வந்து அதிகமா இருக்கு, products கம்மியா இருக்கு. So reactants அதிகம், products கம்மி அப்படின்னா நம்ம அதை வந்து என்னன்னு சொல்லுவோம், reverse reaction அப்படின்னு சொல்லுவோம். So இதுல வந்து reverse reaction is favored. Reverse reaction is favored. ஏன்னா reactants தான் அதிகமா இருக்கு, product side கம்மியா இருக்கு. So reverse reaction வந்து is favored. So இதுல வந்து ஈக்லிபிரியம். ஈக்லிபிரியம்னா என்னது, rate of the forward reaction is equal to rate of the backward reaction. So அப்போ ஃபார்வர்ட் ரியாக்ஷனும் நடக்காது, பேக்வர்ட் ரியாக்ஷனும் நடக்காது. இல்லாட்டி நம்ம என்ன சொல்லலாம், ஃபார்வர்ட் ரியாக்ஷன் எவ்வளவு ஃபாஸ்டா நடக்குதோ அதே மாதிரி பேக்வர்ட் ரியாக்ஷனும் அதே ஃபாஸ்டா நடக்குது. ஸோ அப்போ அந்த ரியாக்ஷன் வந்து அப்படியே இன்டாக்டா இருக்கும். ஸோ இதுல வந்து நெய்தர் ஃபார்வர்ட் நார் பேக்வர்ட் ரியாக்ஷன். நெய்தர் ஃபார்வர்ட் நார் பேக்வர்ட் ரியாக்ஷன். ஸோ இதுல வந்து ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுது, ரியாக்டன்ட்ல இருந்து ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுது. அப்போ அதுல வந்து அதை வந்து என்னன்னு சொல்லுவோம், ஃபார்வர்ட் ரியாக்ஷன் சொல்லுவோம். ஸோ இதுல வந்து ஃபார்வர்ட் ரியாக்ஷன் இஸ் ஃபேவர்ட். Forward reaction is favored. நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் சம் போடலாம். 3 ரியாக்ஷன் கொடுத்திருக்காங்க, அதோட ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட்ஸ் ரிலேட் பண்ண சொல்றாங்க. ஓகே, சோ என்னன்னா, ரிலேட் த ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட்ஸ் of the following reactions. Relate the equilibrium constants of the following reactions. So first A reaction கொடுத்திருக்காங்க, N2 plus O2 gives 2NO அப்படின்னு கொடுத்திருக்காங்க. So இந்த ரியாக்ஷனோட ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் வந்து K1 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஓகே, so next one வந்து 2NO plus O2 gives 2NO2. இந்த ரியாக்ஷனோட ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் வந்து K2 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. And third one, N2 plus 2O2 gives 2NO2. இதோட ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் வந்து K3 ன்னு கொடுத்திருக்காங்க. So இப்போ நம்ம என்ன பண்ணணும், relate the equilibrium constant. We have to find the relation between
K1, K2 and K3. ஓகே, ஸோ அதுதான் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். K1, K2 and K3 எப்படி ரிலேட் ஆயிருக்கு அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம K1 எழுதிக்கலாம். ஸோ ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் எப்படி எழுதணும்னு தெரியும்னு நினைக்கிறேன். கான்சென்ட்ரேஷன் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் டிவைடட் பை கான்சென்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ஸ். ஸோ கான்சென்ட்ரேஷன் ஆஃப் த ப்ராடக்ட் வந்து என்னது? NO. So concentration of the product, coefficient வந்து பவர்ல எழுதணும். So NO square divided by concentration of the reactants, N2 to the power 1, O2 to the power 1. So இதுதான் வந்து K1 ஓட வேல்யூ. So K2 ஓட வேல்யூ எப்படி எழுதணும்? Same way, concentration of the products divided by concentration of the reactants. So product வந்து NO2, 2NO2 இருக்கு. ஸோ அந்த 2 கோஎஃபிஷியன்ட்டை பவர்ல எழுதணும். டிவைடட் பை கான்சென்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ஸ், NO to the power 2 and O2 to the power 1 அப்படின்னு வரும். நெக்ஸ்ட் K3 எழுதலாம். ஸோ K3 வந்து சேம் வே, NO2 to the power 2 divided by N2 into O2. ஓகே, சோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இந்த K1, K2, K3 இது மூணுத்துக்கும் நான் வந்து ரிலேஷன் கண்டுபிடிக்கணும். சோ நான் வந்து K1 into K2 பண்றேன். K1 into K2. So K1 into K2 னா NO square divided by N2 into O2 into K2 ஓட வேல்யூ என்னது? K2 ஓட வேல்யூ வந்து NO2 square divided by NO square into O2. ஓகே, சோ எனக்கு இது என்ன ஆகும்? NO square வந்து எனக்கு கேன்சல் ஆயிடும். இந்த ரியாக்ஷன் மாத்திக்கோங்க. N2 plus 2O2 நான் தப்பா எழுதிட்டேன். N2 plus 2O2. சோ அப்ப இங்க என்ன வரும்? O2 ஸ்கொயர்னு வரும். ஓகே, சோ இப்போ இதுல NO ஸ்கொயர் கேன்சல் ஆயிடும். சோ எனக்கு மீதி என்ன கிடைக்கும்? K1 and K1 into K2 is equal to, so I will be getting NO2 square divided by N2. இங்க ஒரு O2 இருக்கு, இங்க ஒரு O2 இருக்கு. சோ O2 into O2 வந்து O2 ஸ்கொயர் அப்படின்னு ஆகும். சோ இத நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து எனக்கு K3 ஓட ஃபார்முலா இது. ஓகே, சோ இத நான் வந்து எப்படி எழுதலாம்? K3 ன்னு எழுதலாம். சோ K1 into K2 is equal to K3. சோ இதுதான் வந்து என்னோட ரிலேஷன். சோ இத நான் தப்பா எழுதியிருந்தா இத மாத்திக்கோங்க. சோ எனக்கு இங்க O2 மேல ஸ்கொயர் வரும். சோ இதுதான் வந்து ரிலேஷன் between K2 and K3. ஓகே, சோ இதோட நம்ம வந்து ஃபர்ஸ்ட் அந்த இது அப்ளிகேஷன், அதாவது predicting the extent of the reaction அது முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து predicting the direction of the reaction. Predicting the direction of the reaction. So reaction வந்து forward directionல போகுதா இல்ல reaction வந்து reverse directionல போகுதா அப்படின்றது வந்து நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஓகே, சோ இதுல வந்து நான் வந்து ஒரு ரியாக்ஷன் கன்சிடர் பண்ணிக்கிறேன். சோ அந்த ரியாக்ஷனை வச்சு நான் வந்து predict பண்றேன். ஓகே, சோ I am going to consider a reaction XA plus YB gives LC plus MD. இந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஓகே, சோ நம்மளால டைரக்ஷனை வந்து எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா with the help of the concentration, equilibrium constant. Equilibrium constant னா என்னது? Kc. So Kc is equal to concentration of the products divided by concentration of the reactants. Kc க்கு பதிலா நம்ம Kp கூட எழுதலாம். Kp னா என்னது? with the help of pressure நம்ம எழுதுவோம். Pressures of the partial pressures of the reactants, products divided by partial pressure of the reactants அப்படின்னு எழுதுவோம் நம்ம. ஓகே,
ஸோ இந்த கான்சென்ட்ரேஷன்ஸ் வச்சு நம்ம வந்து என்ன பண்ண போறோம், we are going to predict the direction of the reaction. ஓகே, ஸோ இதுக்கு வந்து நான் ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு டேர்மை வந்து நான் இன்ட்ரடியூஸ் பண்ண போறேன். அந்த டேர்ம் வந்து என்ன அப்படின்னா ரியாக்ஷன் கோஷன்ட். ரியாக்ஷன் கோஷன்ட். ஓகே, ஸோ இந்த ரியாக்ஷன் கோஷன்டோட சிம்பிள் வந்து கேபிட்டல் Q. இந்த ரியாக்ஷன் கோஷன்ட்னா என்ன, இதை வச்சு நம்ம எப்படி டைரக்ஷன் கண்டுபிடிக்க போறது, அதுதான் வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் இதுக்கு டெஃபினேஷன் எழுதிடுறேன், அதுக்கப்புறமா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ எழுதிக்கோங்க. இட் இஸ் டிஃபைன்ட் as the ratio of product of active masses of the products raised to the coefficients to that of the reactants. So equilibrium constant ஓட சேம் டெஃபினிஷன் தான். ஓகே, ஸோ ரேஷியோ ஆஃப் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸோ ரேஷியோ ஆஃப்னா டிவிஷன் அப்படின்னு அர்த்தம். ஸோ ரியாக்ஷன் கோஷன்டோட சிம்பிள் வந்து என்னது? கேபிட்டல் Q. ஸோ கேபிட்டல் Q is equal to என்ன சொல்லுது? product of active masses of the products. active massesனா concentration of the products. So concentration of the products எதெல்லாம்? C and D. So concentration of the C into concentration of the D raised to the power of the coefficient C power L D power M divided by A power X B power Y. Okay, so equilibrium constant எப்படி எழுதுவோமோ அது சேம் தான் டெஃபினிஷன், அதே தான் வந்து ரியாக்ஷன் கோஷன்ட்டும் அப்படிதான் எழுதணும். ஓகே, கேசி எப்படி எழுதுவோம்? இதுக்கு கேசியும் சேம் தான். ஓகே, கான்சென்ட்ரேஷன் ஆஃப் C to the power L D to the power M A to the power X B to the power Y. ஆனா கேசின்றது வந்து ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட். ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட்னா என்ன அர்த்தம்? ஈக்லிபிரியம்ல இருக்கும்போது மட்டும்தான் இந்த எக்ஸ்பிரஷனை நம்ம எழுதுவோம். ஆனா ரியாக்ஷன் கோஷன்ட்ன்றது எந்த டைம்ல வேணாலும் நம்ம எழுத முடியும். ஈக்லிபிரியம் இருக்கும் போதும் எழுதலாம், இல்ல ஈக்லிபிரியம் இல்லாத போதும் எழுதலாம். ஈக்லிபிரியம் இருக்கும்போது ப்ராடக்டோட அமௌண்ட்டும் ரியாக்டன்டோட அமௌண்ட்டும் எப்படி இருக்கும்? சேமா இருக்கும். சோ இந்த ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்டோட வேல்யூ வந்து மாறாது. ஈக்லிபிரியம் கண்டிஷன்ல ப்ராடக்டோட அமௌண்ட்டும் ரியாக்டன்டோட அமௌண்ட்டும் எப்படி இருக்கும்? சேமா இருக்கும். சோ இந்த ஈக்லிபிரியம் வேல்யூ வந்து மாறாது. ஆனா ஒரு ரியாக்ஷன் நடந்துகிட்டு இருக்கும் போது ப்ராடக்டோட கான்சென்ட்ரேஷனும் மாறிட்டே இருக்கும், ரியாக்டன்டோட கான்சென்ட்ரேஷனும் எப்படி இருக்கும்? மாறிட்டே இருக்கும். அப்ப அந்த Q வேல்யூவும் என்ன ஆகும்? மாறிட்டே இருக்கும். சோ அதான் எழுத போறேன். when the reaction proceeds now when the reaction takes place, the concentration of reactants and products changes continuously. Okay, so changes continuously. அதனால என்ன ஆகும்? the Q value also changes. The Q value also changes. ஓகேவா? so Q வேல்யூ வந்து மாறிட்டே இருக்கும் இந்த ரியாக்ஷன் நடக்கும்போது. ஏன் Q வேல்யூ மாறிட்டே இருக்கு? ப்ராடக்டோட கான்சென்ட்ரேஷன், ரியாக்டன்டோட கான்சென்ட்ரேஷன் ரெண்டுமே மாறிட்டே இருக்கிறதுனால Q வேல்யூவும் என்ன ஆகும்? மாறிக்கிட்டே இருக்கும். ஓகே, சோ ஈக்லிபிரியம் கண்டிஷன் வரும்போது மட்டும்தான் Q வேல்யூவும் Kc வேல்யூவும் எப்படி இருக்கும்? சேமா இருக்கும். சோ Q வேல்யூவும் Kc வேல்யூவும் எப்படி இருந்தா என்ன டைரக்ஷன் அப்படின்றத பார்க்கலாம்.
ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து if q வேல்யூ வந்து is equal to kc வேல்யூ, நான் என்ன சொன்னேன், q வேல்யூ வந்து எப்போ kc வேல்யூக்கு ஈக்குவலா இருக்கும், ஈக்லிபிரியம் கண்டிஷன்ல. ஸோ q is equal to kc னா அப்ப அது வந்து ஈக்லிபிரியம் அட்டைன் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ ஈக்லிபிரியம் ஸ்டேட்ல இருக்குன்னு அர்த்தம். நெக்ஸ்ட், if q வேல்யூ வந்து is greater than kc வேல்யூ, q வேல்யூ வந்து greater than kc வேல்யூ அப்படின்னா the reaction வந்து will be in the reverse direction. The reaction will be in the reverse direction. Reverse direction னா என்ன அர்த்தம், ப்ராடக்ட்ஸ்ல இருந்து ரியாக்டன்ஸ் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு அர்த்தம். It will be in the reverse direction. And third one, if q வந்து is less than kc, then it will be in the forward direction. The reaction வந்து will be in forward direction. Reaction will be in forward direction. Forward direction என்ன அர்த்தம், ரியாக்டன்ஸ்ல இருந்து எனக்கு ப்ராடக்ட்ஸ் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு அர்த்தம். So q is equal to kc னா equilibrium state, greater than kc னா reverse reaction, lesser than kc னா forward reaction. Okay, so இதோட நம்ம வந்து நம்மளோட இன்னொரு நெக்ஸ்ட் அப்ளிகேஷனும் முடிச்சிட்டோம். ஸோ இன்னைக்கு வந்து அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஈக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் நான் டீச் பண்ணியிருக்கேன். ஸோ அதுல வந்து ஹவு டு ப்ரெடிக்ட் த எக்ஸ்டென்ட் ஆஃப் த ரியாக்ஷன் சொல்லி கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் ஹவு டு ப்ரெடிக்ட் த டைரக்ஷன் ஆஃப் த ரியாக்ஷன் அதுவும் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். தேர்ட் ஒன், ஹவு டு கால்குலேட் த கான்சென்ட்ரேஷன், அது வந்து நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல டீச் பண்றேன். ஓகே, தேங்க்யூ.